சரி, இப்ப நெறைய பேர் வந்து பண்ற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் நைட் ஷிஃப்ட் போறவங்களாகட்டும், இல்ல நைட்ல வந்து எனக்கு அதிகமா பசி எடுக்குது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் இல்ல பிரியாணி ஐட்டம்ஸ் இப்போ வந்து நெறைய பேர் அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரும்? கண்டிப்பா முதல்ல ரைஸ் ஆகுற ப்ராப்ளம் வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயிடும். ம். அதுக்கப்புறமா அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். அதுக்கு மேல வந்து வயிறு புண்ணாக வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா குடல் புண்ணாக வாய்ப்பு இருக்கு. இந்த அல்சர் மாரி ப்ராப்ளம் ஆக ம். வாய்ப்பு இருக்கு. தென் கூடவே வந்து ஃபைல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓகே. கான்ஸ்டிபேஷன் வந்துரும். ஏன்னா மலம் வந்து இறுகிடுங்க. பாடி இது நீங்க சொன்ன உணவு எல்லாமே பாடி ரொம்ப ஹீட் ஆக்கும். ம். ஸோ ஆப்வியஸ்லி மலம் வந்து கட்டியாக செய்யும். ஹீட் ஆக ஆரம்பிச்சுரும். ம். இந்த பிரியாணி அப்படின்னு சொல்ற உணவு வந்து, நீங்க எப்பயோ ஒரு வாட்டி வெஜிடேரியனா இருந்து பிரியாணியா நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, ஓகே. அதுக்குன்னு சொல்லி அது ஒரு ஒரு டைம் பாஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஓகே. ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு ம். சாப்பிட ஆரம்பிச்சா, கண்டிப்பா ரொம்ப பெரிய சிக்கல் வந்து சீக்கிரமாவே சந்திப்பாங்க. நைட்டுனாலே தூங்கணுங்க. என்னைக்கோ ஓகே. ஒரு நாள் முழிச்சிருக்கீங்கன்னா பரவால்ல. ம். பட் திருப்பி திருப்பி ஹேபிட் ஆயி நெறைய உணவுகள் சாப்பிடறதுக்காகவோ, இல்ல கெட் டுகெதர்க்காகவோ போய் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, உடம்புக்கு ரொம்ப பெரிய கெடுதல். அது எங்க வேணாலும் கொண்டு போய் விடும். கேன்சர் வரவும் வாய்ப்பு இருக்கு. நெறைய ஓகே. பிரச்சனைகள் வரும்.